மக்கள் பிரச்சனையை வந்து வெளியிட்டதுனால 3 சேனலை வந்து நீக்கியிருக்காங்க அரசு இருந்து. அதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையா இல்லையா சார்? அது உண்மையிலே என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழக அரசு கேபிள்லேருந்து அதை எடுத்திருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, அது கண்டிப்பாக இது போன்ற இதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. எந்தவித எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலும் சரி, அதுக்கு உண்டான கருத்தியல் ரீதியான ஒரு பதிலே இருக்குமே தவிர, இது போன்ற விஷயங்களை பத்திரிகையாளர்களோ செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது. அது நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்ல விட்டுருக்கு, அது போன்ற விஷயம் ஒரு பெரிய நம்ம மேலே ஒரு அவப்பேர் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அது விஷயம் அந்த நான் அதை நான் தவறு தான் சொல்கிறேன். நான் நீடிக்குங்கிறது நாங்கள் வெளியே போகல, அவ்வளோதான். நாங்கள் வந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருந்திருக்கிறோம். வருகின்ற 27 பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு கூடும்போது அதனுடைய முடிவு எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். திமுக வந்து மதிமுக இப்போ இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சியும் வந்து ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி இப்போ அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க. இப்போ அமைச்சரவையில் சேர்றதுக்காண்டி தான் இப்போ மதிமுக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் எங்களோட இது பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியுடைய உறுப்பினர் தன் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினராகி அந்த சின்னத்தில் போட்டி போட்டு துரதிருஷ்டவசம் சொன்னால் அதுதான் எங்களுடைய மனவேதனைன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நாங்கள் திமுக கூட்டில் இருந்தது தவறு அதெல்லாம் நான் சொல்லணுங்க. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் என்ன, அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பேசுகிறோம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சியில் சேர்ந்து அது ஒரு துரதிருஷ்டம் சொன்னது. இதில் வந்து இது இப்போ என்னன்னா, இதை வந்து ஒரு வேற மாதிரி நரேட்டிவ்ஸ் கொடுத்து இதுக்கு வந்து நாங்கள் ஏதோ அது ஒரு சித்தரிப்பு கொடுத்து கொச்சைப்படுத்துறதுக்கு சில பேர் முயல்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. சார், ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்து தாவேக்காவோட இணைய வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் எது சொன்னீங்க, உங்களுக்கு இந்த வருகின்ற 27 பொதுக்குழு கூடும் பொழுது பல விஷயங்கள், நீங்கள் மேகதாதனை பிரச்சனையாக இருக்குது, இல்லை மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருக்குது, இந்த தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு, இதெல்லாம் வச்சு கட்சிகளில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்க விவாதம் செய்வாங்க. கண்டிப்பாக அதில் பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே கட்சிக்காரங்க நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஒரு மனவேதனை கடந்த பல வருடங்கள் இருக்குது. அதை பற்றியும் விவாதிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கணுமா நீடிக்கணுமா இல்லை வேற ஏதாவது அது மாற்று கருத்து இருக்கு, அது இன்னைக்கு கட்சி தலைமை தான் முடிவெடுக்கும். டிவிக்கு சிங்கப்பெண்ண அடிக்கிற துவக்கோட விஜய் என்ன சொல்றாருன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள்னாலே இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு, நீங்கள் சரி பண்ண நடவடிக்கிறாரு அந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் போதைப்பொருள் நடமாட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் கடந்த கிட்டத்தட்ட 7-8 வருஷமா வந்து ரொம்ப வீரியமா இருக்கு இந்த பிரச்சனை. இது நான் போன ஆட்சியிலே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டு பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் விநியோகம் வந்து ரொம்ப இதாக இருக்கு, தீவிரமா இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ஸ்தாபனங்களை வச்சு அதை தடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே நான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மறுக்க முடியாது. இங்கே இருந்தது, போன ஆட்சியிலே இருந்தது, அது இப்போ தொடருது. ஏன்னா பல குற்றங்களுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஒரு காரணமா இருக்குங்கிறது நம்ம சென்ற ஆட்சியில் நம்ம சொன்னோம். இப்போ அதான் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அதை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து இப்போ குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு போதிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கட்டமைப்பு, அதான் சிங்கப்பெண் அந்த அதிரடிப்படையாக அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, திறந்து வச்சிருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு பார்க்கணும். அவர் நல்ல முறையில் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த போதை கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மாத தாவே காட்சி பொறுத்த வரைக்கும் நான் பல பிரஸ் மீட்டை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு மாதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்சியை பற்றி வந்து நான் சொல்ல முடியாது. அமைச்சரவை இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதிகாரிகள் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பொருளாதார நெருக்கடிங்கிறது போன ஆட்சியிலே நம்ம சொன்னோம், நானே சொல்லியிருக்கோம், பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைமையினால முக்கியமான நம்ம திட்டங்களுக்கு சரி, ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு சரி, பேரிடர் காலங்களுக்கு வர வேண்டிய நிதியை பொறுத்தவரைக்கும் வராமல் இருக்கிறதுனால ஒரு தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. அதனால சில வாக்குறுதிகளை செய்ய முடியல. போன ஆட்சியில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ஒரு நிதி நெருக்கடி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படி இந்த புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சவாலான ஒரு இதை எதிர்நோக்கி இருக்கு. அதே நேரத்தில் அவங்க செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை மக்களும் இருக்கிறாங்க. இப்போ நான்